சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம். மாமா இல்ல டேய் என்னடா மாமா திடீர்னு எப்ப பார்த்தாலும் வெள்ளஞ்சலமே சுத்துறா. விஷயம் தெரியுதா? நான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறேன். என்னது கட்சி ஆரம்பிக்க போறியா? என்னதான் உன் பிளானு? ஏண்டா கட்சி ஆரம்பிக்கல என்ன வந்து போச்சு? கட்சி ஆரம்பிது பிரச்சனை கிடையாது. உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ கட்சி ஆரம்பிக்கிற? ஏண்டா நடிகன்ற ஒரு தகுதி இருக்கு, அது போதாது எனக்கு. இதே நடிகனா நடிக்க போற சொல்லிட்டு உன்னை நம்பி நான் நடிக்க வந்து இப்போ நான் நடுத்துல நிற்கிறேன். இதில் வர புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறான் நான் கட்சி. சரி அதெல்லாம் விடு. எத்தனை படம் நடிச்சிருக்க, எவ்வளோ சம்பாரிச்சிருக்க, புதுசாக கட்சி ஆரம்பிக்க போக சொல்கிறேன். ஏய் உனக்கு தெரியாதா? ஒரு 36 படத்துக்கிட்ட அட்மாஸ்பியர் ரோல் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ? ஏன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல லால் சலாம, அவங்க நடிச்சிருக்கேன்டா. என்னது ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிற? கட்சி ஆரம்பித்து அரசியல் பண்ணுறதுக்கு நடிகனாக இருந்தால் மட்டும் பத்தாது. அப்புறம் என்ன தாண்டா வேணும்? என்ன கற்றுக்கினா கட்சி ஆரம்பிக்கலாம்? சொல்கிறேன் தெரிஞ்சுக்கு. நாட்டு வளங்களை தெரிஞ்சுக்கணும், இயற்கை நேசிக்க தெரிஞ்சுக்கணும், ஏழை பணக்காரனை தெரிஞ்சுக்கணும், உலக பொருளாதாரத்தை படிக்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, உன் கூட நம்பிக்கை துறைக்கு இருப்பான் அவனை முன்ன நீ கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டான் கட்சி ஆரம்பிக்க போகிறான், அதை ஆரம்பிக்க போகிறான்னு படா. என்னடா புசுக்குன்னு வாடா போட? அது சரி, கட்சி ஆரம்பித்தா மரியாதைலாம் குறைஞ்சிடும் போல இருக்குது. ஐயோ இவ்வளோ தரத்தை தெரிஞ்சுக்கணுமா? நான் எதையும் படிக்கணுடா சாமி, நான் கிளம்புறேன். சரியா கோச்சிக்காத நின்று இல்லை. நாளைக்கு விஜய் படம் ஷூட் இருக்குது, கிளம்பி வந்துரு. ஓ அப்படியா? கிளம்பி வந்துடுறேன். இதெல்லாம் தெரியாமல் கட்சி ஆரம்பிச்சு ஐயோயோ எப்பா